மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழகம் வந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அரசு விழா என்றாலும் கூட சில அரசியல் கணக்குகளும் பேசினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை மறைமுகமாக சில இனங்களில் சாடினார். நிறைய நிதி கொடுக்குறோம், ஆனாலும் கூட அழறாங்க என்ற துணியில் அவர் பேசினார். தமிழில் கையெழுத்து போடுறதில்ல, ஆங்கிலத்தில் தான் கடிதமும் கையெழுத்தும் அனுப்புகிறாங்க, இப்படியெல்லாம் பேசினார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டது இபிஎஸும் பிரதமரும் சந்திப்பார்கள், இது கூட்டணியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் என்றெல்லாம் பரவலாக எழுதப்பட்டது, பேசப்பட்டது, அனுமானிக்கப்பட்டது. ஆனால் அந்த சந்திப்பு நடக்கவில்லை. அந்த சந்திப்பு மட்டுமில்லை, அரசியல் ரீதியான பல சந்திப்புகள் நடக்கல. என்டிஏ கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஓ, டிடிவி தினகரனோ இவர்களெல்லாம் கூட சந்திக்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் என்றால் நிதி அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்களை மீண்டும் சந்தித்து பேசினார் அப்படின்னு செய்தி. திரு சீமானை சந்தித்தார் என்று பேசப்பட்டாலும் அவர் மறுத்திருக்கிறார். திரு கேசி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமருடைய தமிழக வருகையும் அரசியல் கணக்குகளும் பல கேள்விகளை எழுப்புகின்றன. விரிவாக விவாதிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். அரங்கத்தில் திரு கேசி பழனிசாமி, முன்னாள் எம்பி, மற்றும் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் பாஜகவின் சார்பாக இணைகிறார். அதனது செய்தி தொடர்பாளர் திரு முனவர் பாஷா, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திரு புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைகிறார்கள். திரு எடப்பாடியார் மீது பேரன்பு கொண்டவர் திரு கேசி பழனிசாமி டெல்லியிலேருந்து வர்றாங்க, அடகு வச்சுட்டாங்க, மோடி பழனிசாமி சந்திப்பு நடக்க போது, அவ்வளவுதான் அம்பிட்டு தான் பேசினவங்கள நீங்களும் ஒன்று. ஆனால் அந்த பழனிசாமி சந்திக்கல, நீங்கள் தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை போய் சந்திச்சிருக்கிறீங்க. என்ன கணக்கு? இது வரைக்கும் கூட்டணி உறுதி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னதெல்லாம் போய் தானே. அந்த பழனிசாமி சந்திக்கலைன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? அவர் தானே முதல்ல டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து கூட்டணி அந்த சந்திப்பின் தொடர்ச்சியாக அமித்ஷா அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்கிறது அல்லது நடந்து கொண்டு இருக்கு. அடுத்த கட்டம் மோடியை சந்திப்பார், நாங்கள் சந்திக்கல உறுதி காட்டுறாரு. இல்லை, அது ஒருவேளை பிரதமருடைய நிகழ்வு என்பது ஒரு அரசாங்க நிகழ்ச்சியாக மட்டுமே இருந்ததுனால அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலையும் இன்றைக்கு சந்திப்பதாக அவர் சொல்லலை. ஓபிஎஸ் சொல்லியிருந்தாரே ஒழிய எடப்பாடி பழனிசாமி சொல்லலை. ஆனா பரவாயில்ல, பத்திரிகைகள்லாம் நம்ம பேசணும் பார்த்தோங்க, எதிர்பார்க்கப்பட்டதுன்னு வேணா வச்சுக்கலாம். அதிகாரப்பூர்வமா எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்தோ அல்லது பிரதம அமைச்சர் தரப்பில் இருந்தோ அது சொல்லப்படலை. ஆனால் ஓபிஎஸ் எதிர்பார்த்தார் அந்த சந்திப்பு அவருக்கு நடக்கும் என்று எதிர்பார்த்தார். ஒருவேளை ஒரு ஒன்றுபட்ட அதிமுக தேவை, அப்படி ஒன்றுபட்ட அதிமுக உருவானதற்கு பிறகு சந்திக்கலான்னு அவர் நினைச்சிருக்கலாம், அல்லது கூட்டணி இறுதி வடிவம் பெற்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு சந்திக்கலாம். நீங்க என்ன பேசுனீங்க நிதியமைச்சர்கிட்ட? அவங்க என்ன பேசினாங்க உங்கள்கிட்ட? வாட் கேன் யூ சே? நான் ஒன்றும் பேசல. நல்லா இருக்கீங்களா கேட்டு வந்தீங்களா? ஏதோ பேப்பர்லாம் கொண்டு போனீங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரங்கள், இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் களங்கள் எப்படி அமையும், அந்த ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் அதில் என்ன முக்கியமான அந்த அம்சங்கள், அதை சாதக பாதக அம்சங்கள், பாதிக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, அதில் இரண்டே விஷயங்கள் தான். அவங்களுக்கு விருப்பம் இருக்கும் அதிமுக கூட்டணி வரணுங்கிறது. ஒன்று, இல்லை, அவங்க அமித்ஷா அவர் ட்வீட் போட்டிருக்காரு இல்லையா, அவர் பாஜகவுக்கு விருப்பம் இல்லாமே அமித்ஷா அவர்களது அந்த ட்வீட் வந்திருக்கும், இந்த மாதிரி அதிமுக கூட்டணி என்று. அடுத்து இதில் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்கள் தான் முக்கியமானது. ஒன்று, தனித்து அமைகிற அதிமுக ஆட்சியாக அது அமையணும். எந்த விதத்திலையும் கூட்டணி ஆட்சி, தேசிய என்டிஏ ஆட்சி அது போன்ற இருப்பதை தமிழ்நாட்டு மக்கள் இதுவரை அனுமதித்தது இல்லை, ஏற்றுக்கொண்டது இல்லை. இப்போ முழுமையான அதிமுக ஆட்சியாக இருக்கணும். அடுத்து அந்த கூட்டணி வெற்றி பெற்று ஒரு இந்த முயற்சிகள் பலனளிக்கணும் என்றால் ஒரு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். அது ஒன்றுபட்ட, அதை நீங்க சொல்லியிருப்பீங்க, ஆச்சரியம் இல்லை, எல்லாரும் சேர்க்கணும் இல்லை. அந்த ஒன்றுபட்ட அதிமுகனா இது ஏதோ உடனே ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு அம்மா மறைவுக்கு பிறகு ஒரு 1.5 லட்சம் பேர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்து நீங்கள் அம்மா மறைவிலிருந்து எல்லா பத்திரிகை குறிப்புகளும் அதிமுக செய்திகள் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1.5 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கு. இது உங்க கருத்து? அவங்க அதை ஏற்கிறாங்களா, ஆமோதிக்கிறாங்களா? இல்லை, அது நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். என்னுடைய விருப்பங்கள் ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக அது இருக்கணும்.
இருந்தால் மட்டுமே தேர்தலில் எதிர்பார்க்கிற அந்த வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். பப்ளிக் பர்செப்ஷன் இன்றைக்கு அதிமுக ஒன்றுபட வேணும்னு நினைக்கிறாங்க, தொண்டர்கள் அதிமுக ஒன்றுபட வேணும் நினைக்கிறாங்க. அப்போ நாம் வெற்றி பெறுவதற்கு அது முக்கியமான அம்சம். திரு புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன் வணக்கம். அது முன்னாடி திரு முனவர் பாஷா அவர்கள்ட்ட கேட்போம் நினைக்கிறேன். கொஞ்சம் வாட்டமாக இருக்குது முகம். நான் ரொம்ப நாளாக அதிமுக கூட்டணிக்கு வரும், அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்கள நீங்களும் ஒருத்தர். அடுத்த கட்டம் போலையே, இதை போலன்னு எடுத்துக்கிறதா இல்லை அது வெளிப்படலைன்னு எடுத்துக்கிறதா? பிரதமர் இபிஎஸ் சந்திப்பு நடக்காததை எப்படி பார்க்க திரு முனவர் பாஷா? சார், அதாவது பிரதமர் வணக்கம், நான் முனவர் பாஷா, தமிழ் மாநில காங்கிரஸ். பிரதமர் தமிழகத்திற்கு வந்த வருகை என்பது அரசு ரீதியான நிகழ்ச்சிக்கு தான் அவர் வந்திருக்கிறார். அதில் அரசியல் ரீதியான சந்திப்புகள் நிகழ்வதற்கோ அதற்குரிய நேரத்தை ஒதுக்குவதற்கோ சரியான தருணம் இது இல்லை என்று பிரதமர் கருதியிருக்கலாம். ஏனென்று சொன்னால் அரசியல் கூட்டணி என்பது ஏதோ 5 நிமிடத்திலேயோ 10 நிமிடத்திலேயோ பேசி முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஏற்கனவே மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரிலே சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார். அதற்கு பின்னால் இந்த கூட்டணி அதிமுக, அதை போலவே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கப் போகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே தான் எடப்பாடியார் அவர்கள் எங்களுக்கு ஒரே எதிரி தான், திமுக தான் எங்கள் எதிரி என்று பகிரங்கமாக அறிவித்திருப்பதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அவருக்கு எதிரி அல்ல. ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே சந்திக்க மறுத்து கொண்டிருந்த எடப்பாடியார் அவர்கள் டெல்லிக்கு சென்று மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் என்று சொன்னாலே அது கூட்டணிக்கான அச்சாரமாகத்தான். அப்ப அடுத்த கட்டமா வர பிரதமரையும் மரியாதை நிமித்தமா சந்தித்திருந்தார்னா அது அடுத்த கட்டத்துக்கு போகல, ஏதோ ஒரு சுணக்கமோ இது அடுத்த கட்டத்துக்கு போகலையோ அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனுக்கு வழிவகுக்குது. இல்ல 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 பிரதமர் அவர் வந்தது அரசியல் ரீதியான நிகழ்ச்சி அல்ல, அதிகாரப்பூர்வமான ஆட்சி ரீதியான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி வருகின்ற பொழுது பிரதமரை அவர் விமான நிலையத்தில் சந்தித்தாலும் ஒரு 5 நிமிடம் தான் சந்திக்க முடியும். பிரதமரை கண்டிப்பாக எடப்பாடியார் சந்திப்பார். எடப்பாடியார் தொடர்ந்து சொல்லுவது தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்னால் தான் கூட்டணி இறுதி செய்யப்படும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லிக் கொண்டிருப்பவர் முதலாக டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த கூட்டணிக்கான துவக்கம்தான் அந்த சந்திப்பு என்பது. அது மட்டுமல்லாமல் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்களே, சொந்த கருத்துங்கிற அளவுல தானே சொல்றாங்க. அமித்ஷா ட்வீட் போடுறாரு, கருத்து சொல்றாரு. ஆனா அதிமுக திரு முனுசாமி சொன்ன கருத்து கேட்டிருப்பீங்க. இல்ல முனுசாமி சைதை துவரசாமிக்கு பதில் சொல்றாரு. ஆனா நான் என்ன சொல்றேன், பிரதமரை சந்தித்தது, உள்துறை அமைச்சரை சந்தித்தது தமிழகத்து மக்கள் பிரச்சனைகளுக்காகத்தான் என்று சொன்னால் கடந்த 4 ஆண்டுகளாக ஏன் அவர் சந்திக்கவில்லை எடப்பாடியார்? கடந்த 4 ஆண்டுகளாக இந்த மக்கள் பிரச்சனை இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? தேர்தல் 2026க்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே உள்துறை அமைச்சரை சந்திப்பதன் மூலமாக இருக்கின்ற கசப்புணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம் என்ற உணர்வோடு தான் உள்துறை அமைச்சரை சந்தித்திருக்கிறார். கூட்டணி பாதையில தான் அதிமுகவும் பாஜகவும் இருக்குன்னு நீங்க பாஜக கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் பெற்றிருக்கக்கூடிய கட்சிங்கிற அடிப்படையில உறுதியா நம்புறீங்க சார்? இதுக்கான முயற்சி நாடாளுமன்ற தேர்தலின் போது எங்கள் தலைவர் வாசன் எடுத்தார். தலைவர் வாசன் எடுத்த முயற்சியை அன்றைக்கு எடப்பாடியார் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு 30 எம்பிக்களும் ஒரு 4-5 அமைச்சர்களும் மத்தியிலே தமிழகத்திலிருந்து அதிமுக கூட்டணியின் சார்பிலே இருந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பலமான கூட்டணியை அமைப்போம் என்று சொன்ன எடப்பாடியாரால் எந்த விதமான பலமான கூட்டணியும் அமைக்க முடியவில்லை. ஆனால் திமுகவை பொறுத்தவரை கடந்த 7 ஆண்டுகளாக இன்டாக்டா ஒரு கூட்டணியை அவர் வைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியாருக்கான தேர்தல் தான் இது, சட்டமன்ற தேர்தல். எனவே அவர் பலமான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இருக்கின்ற கட்சிகளோடு கூட்டணி அமைத்தால்தான் அந்த கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் எடப்பாடியார் காய்களை நகர்த்துகிறார். கண்டிப்பாக அதற்கான காலம் கனியும். அந்த நேரத்திலே நீங்களே
தலைவர் அதுக்கான வாசன் எடுத்த பதில் முயற்சி காய்களை பாருங்களேன். வெற்றிகரமாக அமைந்து நீங்க ஒரு பக்கம் சேரணுங்கிறீங்க, இன்னொரு பக்கம் அவங்க கூட்டணிக்கு வரணும்னு நீங்க விரும்பிக்கிட்டே யார் யாரெல்லாம் சந்திச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு பக்கம் அண்ணன் கேசிபியை பாக்குறாங்க, இன்னொரு பக்கம் செங்கோட்டையனை பார்த்ததா சொல்லப்படுது. அதுவும் இல்ல ஒரு முறை இல்ல 2 முறை. இதெல்லாம் நல்ல சமிக்ஞையா பிஜேபி கொடுக்கிற சமிக்ஞை? அது எடப்பாடியாரை இரிட்டேட் பண்ணாதா? நீங்க வந்து சார் எடப்பாடியாரை பொறுத்தவரையில செங்கோட்டை அவங்க கட்சியில தானே இருக்காரு. சார் ஒரு பக்கம் பொதுச் செயலாளரையும் பார்ப்பீங்க, இன்னொரு பக்கம் அதிருப்தியா விட்டு இருக்கிற இன்னொரு எம்எல்ஏயும் பார்த்து பேசுவீங்களா சார்? எந்த கட்சி சரியா? நான் என்ன சொல்றேன், கேசி பழனிசாமியில எம்ஜிஆருடைய தொண்டர்கள் சார், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர்கள். அதே போலவே செங்கோட்டையன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே சட்டமன்ற உறுப்பினர். அதனால வந்து அவங்க எல்லாம் ஒன்றுபட்ட அதிமுக இருக்கணும்ன்றது தானே சார் எங்களுடைய நோக்கம். அதிமுக வாக்குகள் பிரியக்கூடாது, சிதறக்கூடாது. எல்லாம் ஒன்றுபட்டு வந்தால்தான் மீண்டும் தமிழகத்திலே எடப்பாடியார் தலைமையில் ஒரு ஆட்சி ஒரு கட்சி தலைமை இன்னொரு கட்சி தலைமையோட டீல் பண்ணும். அந்த கட்சியில 1000 பேர் இருப்பாங்க, எம்ஜிஆர் காலத்து ஆட்கள் இருப்பாங்க, ஜெயலலிதா காலத்து ஆட்கள் இருப்பாங்க. அந்த தலைமையோட ஒப்புதல் இல்லாம டைரக்டா டீல் பண்றதுங்கிறது முறையா? அது டிப்ளமசியா? இப்போ ஒருவேளை ஜெயலலிதா அதிமுக பொதுச் செயலாளர் வச்சுக்கோங்களேன், எம்ஜிஆர் காலத்து ஆள் தான் செங்கோட்டை, அவங்க சம்மதம் இல்லாம செங்கோட்டையனை பார்த்துட முடியுமா ஒரு நிதியமைச்சரோ வேற மந்திரியோ? நான் என்ன சொல்றேன், அவர் வந்து எடப்பாடியாருடைய நாலேஜ் இல்லாமல் போய் பார்த்துருக்காருன்னு சொன்னால் செங்கோட்டையன் மீது எடப்பாடியார் ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறாரு? நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே, அவரை மீறி தானே போயிருக்காரு. அதனால வந்து அவருடைய சம்மதத்தோட தான் இதெல்லாம் காலத்திலேயே அவருடைய சம்மதத்தோட தான் நீங்க நம்புறீங்க. அம்மா இருந்த காலத்திலேயே திரு மன்மோகன் சிங் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபோது நான் சந்திச்சிருக்கிறேன். திரு சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த பொழுது நான் வந்து அதனாலதான் நிறைய பதவி கொடுக்கலையா உங்களுக்கு? நான் சந்திச்சிருக்கிறேன். இருக்கிற அமைச்சர்களை சந்திக்கிறதுனாலும் பொதுச் செயலாளர்கிட்ட லெட்டர் வாங்கணும், இல்ல பர்மிஷன் லெட்டர் வாங்கணும், அப்படியெல்லாம் அதிமுக வந்து யாரும் கிடையாது. ஓகே, திரு செந்தில்வேல் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். தம்பி துரை கூட தான் சந்திச்சாரு சார், தம்பி துரை கூட தான் சந்திச்சாரு நிர்மலா சீதாராமன். அதுக்காக எடப்பாடியார் திரு வாசன் அவர்களை கூட நான் சந்திச்சு பேசியிருக்கேன். ஃப்ளோ நடக்குதா? ஆமா, அதிமுக ஒன்றிணைய வேண்டிய அவசியம் என்ன, அதனது சாதக பாதகங்கள் என்னன்னு வாசனோட நான் பேசியிருக்கேன். சரி, தலைவர் வாசனை வந்து நான் தான் கூட போனேன் அவர் கூட. அதே விஷயம் இதுல ஒண்ணும் தப்பே இல்லை சார். அதிமுக ஒன்றுபடணும்ன்ற நோக்கத்துல அவர் முயற்சி பண்றாரு. ஏன் இதுக்கு முன்னாடி அது ஏன் சார் அவர் செய்யணும்? அது அவங்க கட்சி பிரச்சனை சார். அதுதானே சார் அவங்க இரிட்டேட் பண்ணோம். இப்ப நீங்க ஏடிஎம்கேயோட கூட்டணின்னா அது வேற, அவங்கள சேர்த்துக்கோ இவங்கள சேர்த்துக்கோ அப்படின்னா எந்த கட்சி எந்த தலைமை அதை ஏத்துக்கும்? இதுல இன்னொன்னு திரு பி எல் சந்தோஷ் இருக்காரு இல்லையா, 2017 திரு பி எல் சந்தோஷ் அவர்களை சந்திச்சிருக்கிறோம். அவர் பி எல் சந்தோஷும் நானும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு சந்திச்சு பேசியிருக்கோம். அப்ப நீக்கிறதுக்கு முன்னாடி அப்ப அதனால இதெல்லாம் வந்து ஊடகங்கள்ல கொளுத்தி போடுறது. நீங்களா ஒரு எடப்பாடி பழனிசாமிய இல்ல இல்ல பாருங்க நீங்க எப்படியாவது செங்கோட்டையனை நீக்கிருங்க என்பதற்கான இதுகளை டைரக்ட் செங்கோட்டையனுடைய நோக்கம் வந்து சார், செங்கோட்டையனுடைய நோக்கம் வந்து அதிமுக தலைமையில் மீண்டும் ஆட்சி வரணும், அதுதான் அவருடைய நோக்கம். அதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபடுறாருன்னா அது எடப்பாடியாருக்கு தான் சாதகமா இருக்கும். அதை மட்டும் சொல்லிட்டு பண்ணணும். ஏன் சார் நான் என்ன சொல்றேன், அவர் சொன்னாரா சொல்லலையான்னு எடப்பாடியார் தான் சார் சொல்லணும். இல்ல சார், அவர் சொல்லிட்டு போனாருன்னு பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க. அது அவர்கிட்ட போய் கேளுங்கன்னா என்ன அர்த்தம்? எடப்பாடியார் தான் கேட்கறேன் என்கிட்ட சொல்லிட்டு தாங்க போனாருன்னு சொல்லலையே அவர்கிட்ட சார். அவருக்கு வந்து நிர்மலா சீதாராமனை பார்த்து ஏதாவது கோரிக்கைகள் வைக்க வேண்டியது இருக்கலாம், அதுக்காக போயிருக்கலாம். அதனால பெருசா எடுத்துக்க முடியாது. தம்பி துரை போய் சார் அந்த முதல்ல சொன்ன பிரச்சனை தீரல, திரும்ப அதை போய் மறுபடியும் ரெப்ரசன்ட் பண்ண போயிருக்கலாம். ஓகே, இதுல என்ன சார் தப்பு? தம்பிதுரை வந்து நிர்மலா சீதாராமனை பாக்குறாரு, எம்பிக்களா இருக்கிறவங்க அடிக்கடி எந்த அமைச்சர் வேணாலும் பாக்குறாங்க. அதனால அது கூட்டணி முறிப்பதற்கான வாய்ப்பா? அது திரு புதுக்கோட்டை சீனிவாசன், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி படுது? இது வந்து
உறுதி திரு செங்கோட்டையனும் உறுதிப்படுத்தல, நிதியமைச்சர் தரப்பிலையும் உறுதிப்படுத்தல. ஆனா சந்தித்ததாக பரவலாக செய்தி. இன்னொரு பக்கம் நடக்காத சந்திப்பு இபிஎஸ் மோடி சந்திப்பு. என்ன புரிந்துக்க, வாட் குட் வி ரீட்? தந்தி தொலைக்காட்சி ஆயுத எழுத்து அவைக்கும் நெறியாளர்கள் உள்ளிட்ட பார்வையாளர்களுக்கும் பணிவான வணக்கம் சார். அதாவது அதிமுகவை பொறுத்தவரையில் அது தேர்தலில் கூட்டணி அமைக்கணும், முதல்ல போய் நம்ம துண்டு போட்டு இடம் பிடிக்கணுங்கிற அவசியம் இப்பொழுது அதிமுகவுக்கு இல்லை. காலம் இருக்கிறது, 13 மாதம் இருக்கிறது. அந்த ஒரு ஆண்டு தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாலே அதிமுக ஒரு கூட்டணியை நிச்சயமாக உங்கள் ஆசையோடு அது முன்னிறுத்தும், அது மக்கள் ஆசையோடு. அதற்கு முன்னால் தமிழ்நாட்டிற்கு தேவையான மாநில உரிமைகள், நலன்கள், இது அதிமுகவிற்கு ஒரு நீண்ட ஒரு போராட்டம், சட்ட போராட்டம் நடத்தினாலும் சரி, மக்கள் போராட்டம் நடத்தினாலும் சரி, அதிமுக தான் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக போராடுகிற இயக்கம். அப்ப இன்றைய தேவை நிறைய இருக்கு. இன்னைக்கு பிரதமர் வந்தாங்க, நல்லா பேசினாங்க, அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம் நாங்க. ஆனா அதே நேரத்துல நிறைய பிரதமர் சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது கடிதங்கள் முதற்கொண்டு தமிழ்ல எழுதணுன்ற கருத்தெல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்க உற்று நோக்குறோம். நீங்க தமிழ் மீது மரியாதை வைக்கின்ற பாரத பிரதமர், மத்திய அரசு, ஆனால் தமிழ் மக்களுக்கான இருமொழி கொள்கையை அங்கீகரிக்கணும் என்று பல்வேறு இது இருக்குது, உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அதான் முதலமைச்சர் கூட உங்களுக்கு அறிவுரையா சொல்லியிருக்கிறாரு, நீங்க இதெல்லாம் உறுதிப்படுத்திட்டு கூட்டணிக்கு போங்க அப்படின்னு. நல்ல அறிவுரை இல்ல? இல்ல, அதாவது அவர் இந்த முகம் கிழிந்தவர்கள் கண்ணாடி மீது பழியை போடுவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி நீட்டுக்கான அதிகாரம், அந்த நீட்டு தேர்வை நீக்குவதற்கான அதிகாரம் எங்கள்கிட்ட தான் இருக்குது, அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்லாம் சொல்லி மக்களை ஏமாத்தி வாக்கு அதிகாரம் எங்க இருக்குன்னு சொன்னாங்க. இல்ல, எல்லாமே சொன்னாரு. நிறைய ஏமாற்று வித்தைகள் தான், திமுக ஏமாற்று வித்தைகள் தான் கட்டமைப்பு சேர்த்துக்கு ரகசியம் இருக்கு. அதாவது நீங்க இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. என்ன போட்டிருக்காருன்னா, நீங்க மாண்புமிகு உள்துறை அமைச்சர்கிட்ட இந்த நீட்டுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க, அப்பதான் கூட்டணின்னு சொல்லுங்கலாம் ட்வீட் போட்டிருக்கிறார். அந்த 4 ஆண்டுகள்ல அம்மா நீட்டுக்கு எப்படி குரல் கொடுத்தாங்கன்னா நாட்டுக்கு தெரியும். இப்ப 4 ஆண்டு 2017 இருந்து 21 வரையும் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் ஐயாவுடைய ஆட்சியில நீட்டிற்கு எத்தனை முறை குரல் கொடுத்திருக்கிறோம், கடிதம் கொடுத்திருக்கிறோம், சட்ட போராட்டம் நடத்தி இருக்கிறோம், உள்ஒதுக்கீடு 7.5 கொடுத்திருக்கிறோம். அப்ப இது மக்கள் சார்ந்த விஷயங்கள், ஏழை எளிய மக்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி தந்தது அதிமுக, ஐயா எடப்பாடியாருடைய அரசு. அப்ப நீங்க மருந்து இல்ல கூட்டணிக்கு போறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஒரு லெவரேஜ் இருக்கும்ல, அப்பனா இதை கொடுங்க, அதை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு கேட்க சொல்றது, அதுவும் தமிழ்நாட்டுக்காக கேட்க சொல்றது சரிதானே சார்? அசைக்க முடியாத ஒரு தன்னம்பிக்கை உள்ள இயக்கம் அதிமுக. நீங்க மாண்புமிகு பாரத பிரதமர் பேச்சில இருந்து சில விஷயங்களை நான் எடுத்து சொல்ற கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னு கேளுங்க. 2009, 13 இந்த காலகட்டங்கள்ல இலங்கை தமிழர்கள் கொத்து கொத்தா கொண்டாங்க. அப்ப கொண்டப்ப இன்னைக்கு அது சம்பந்தமான கடிதங்கள் புரட்சி தலைவி அம்மா ஆங்கிலத்துல தான் எழுதி அனுப்பிச்சு விட்டாங்க. அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் பார்வைக்கு போனுச்சு. சர்வதேச அளவில் அது பேச ஆங்கிலத்துல தான் கையெழுத்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமா, ஐக்கிய நாடுகளுடைய மாமன்றத்திற்கு அது இது போனுச்சு, ஜெனீவாவுக்கு போனுச்சு. அப்ப ஜெனீவாவுக்கு போய் இலங்கைக்கு எதிராக செல்வி ஜெயலலிதா மன்மோகன் சிங் கடிதம் எழுதும் போது ஆங்கிலத்துல எழுதினாங்க. அதெல்லாம் குறையா பார்க்கணுமா? ஏன் பிரதமர் பார்க்கறாரு? இல்ல, பல்வேறு மொழிகள் இருக்கு சார், பல்வேறு மொழிகள் இருக்குது நாட்டுல. ஆனா ஆங்கிலம் தான் நிர்வாக மொழியா பயன்படுத்த முடியும். அப்ப முதலமைச்சர் பத்தி பிரதமர் சொல்றது தப்புங்கிறீங்க? இல்ல, அந்த கருத்து ஏற்க முடியாது. என்னன்னு கேளுங்க. நீங்க உண்மையிலே தமிழுக்கு மரியாதை செய்யணும் அப்படின்னா நீங்க இந்த யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இது போன்ற மத்திய அரசால் அறிவிக்கப்படுகிற தேர்வுகள்ல தமிழுக்கு அங்கீகாரம் கொடுங்க, அதற்கான வரவேற்பு கொடுங்க. மத்திய அரசு அறிவிக்கிற அத்தனை தேர்வுகள்லயும் நீங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்ப இணையதளங்கள்ல தமிழுக்கு என்ன இருக்குது? நீங்க தகவல் தொழில்நுட்ப நிர்வாக ரீதியாவே ஆங்கிலம் தான் இருக்குது, தமிழ் இல்ல. பாருங்க திரு செந்தில், நீங்க அவங்கள போய் தொடர்ந்து சந்தேகப்பட்டு இருக்கீங்க. பாருங்க எவ்வளவு உறுதியா உங்களுக்காக தமிழ்நாட்டுக்காக பேசுறாங்க. ஓகே, இது மட்டும் அதிமுக இல்லையே திரு செந்தில்? போன வாரம் வக்ஃப்ல ஓட்டு போட்டது அதிமுக, லோக்சபால எதிரா, சட்டமன்றத்தில் எதிரா ஓட்டு போட்டது அதிமுக. ஆனா தொடர்ந்து என்ன சொல்றீங்க? கூட்டணிக்கு போறாங்க, கண்டிஷன் போடுங்க, கூட்டணி அடிபணிஞ்சிட்டாங்கன்னு சொல்றது நியாயமா? அதாவது பாயிண்ட் நான் மீண்டு வரேன்.
அருமை சகோதரர் புதுக்கோட்டை சீனிவாசன் அவர்களா இருக்கட்டும், அல்லது அரங்கில் கூடிய ஐ திங்க் கேசிபி சார் இங்க இருக்கிறார். இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன், வெளியில இருக்கிறேன், ஸ்கைப்ல எனக்கு அங்க உங்க குரலை வச்சுதான் நான் அடையாளப்படுத்திக்கிறேன். ஐயா முனவர் பாஷா உள்ளிட்டவர்கள், இவர்களுக்கு திமுக மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி தமிழ்நாடு நலன் என்று வருகின்ற பொழுது இவர்கள் எல்லோருமே ஒருமித்த குரலில் ஒலித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த குரல் தான் இந்த அரங்கில் ஒலிக்கிறது, ஆயுத எழுத்துல ஒலிக்கிறது. திமுகவுக்குள்ள 1008 சண்டைகள் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு நலன் என்று வருகின்ற பொழுது ஒருபோதும் பல இடங்கள்ல சமரசம் செய்து கொண்டதில்லை. ஒரு சில இடங்களில் சமரசம் செய்துகின்ற பொழுது பரஸ்பரம் இரண்டு கட்சிகளையும் விமர்சித்திருக்கிறது. நான் புதுக்கோட்டை சீனிவாசன் அவருடைய கருத்தை நான் மதிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன், எனக்கு மாற்றுக்கிறது. ஆனால் ஒரே ஒரு கேள்விதான், இப்ப நீங்க இந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்ப நீங்க திமுக காங்கிரஸோட இப்ப கூட்டணியில இருக்கிறாங்க. காங்கிரஸ் வட இந்தியாவில் நீட்டை ஆதரிக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் திமுக காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு இடத்துக்கு நகர்த்தினாங்க. ராகுல் காந்தியை சென்னையில் அவர் சொன்னார், பகிரங்கமாக அறிவித்தார். என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு வருகின்ற பொழுது நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு ஆட்சியில் இருக்கும்போது நீட்டுங்க திணிக்கப்படலையே. நீங்க அதான பிரச்சனை. ஆட்சியில் இருக்கும்போது அந்த கண்டிஷன் நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு நீட் கிழக்குதான் இருந்துச்சு இல்லைங்க. நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியில நீட் திணிக்கப்படலையே. சோ இப்போ அந்த உத்தரவாதத்தை அவங்க திருப்பி என்ஷூர் பண்ணாங்க. ஒருபடி மேல போய் ஒரு இடத்துக்கு நகர்ந்தார். என்ன நகர்ந்தார்னா, எமர்ஜென்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு தவறு, அவருடைய பாட்டி காலத்தில் நடைபெற்ற தவறை அவர் ஒத்துக்கொண்டு தெளிவா ஒரு வாதம் வைத்தார். மீண்டும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி வருகின்ற பொழுது கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது போன்ற வாதத்தை வைத்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். நான் ஏன் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறீங்க அதெல்லாம் கூட கேட்கல, அதெல்லாம் உங்களுடைய ஒவ்வொரு கட்சியுடைய உரிமை. ஆனால் இது ஒரு நல் வாய்ப்பு தானே. இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அஇஅதிமுகவோ நீட்டை ஏற்றுக்கொள்பவர்கள் அல்ல, வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ஏற்றுக்கொள்பவர்கள் அல்ல. நான் அவங்களுடைய அந்த உணர்வை நான் சந்தேகப்படல, மதிக்கிறேன், உளப்பூர்வமாய் மதிக்கிறேன். அது ஒரு திராவிட கட்சியுடைய இல்லங்க, அப்படி இல்ல. அது ஒரு அழுத்தம், பரஸ்பரம் பொலிட்டிக்கல் அழுத்தம் தான். நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க இந்த அழுத்தங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜகவிற்கு கொடுத்து, இந்த பாருங்க எங்க ஆதரவு வேணும்னா நீங்க இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி, திமுக எப்படி ராகுல் காந்தியை சொல்ல வைத்ததோ, வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் எப்படி குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கையெழுத்திட வைத்ததோ, அந்த மாதிரி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதித்து காட்டிவிட்டால், நான் உள்ளபடியே உளப்பூர்வமா நான் பாராட்டு விழா நடத்துறேங்க. என் தனிப்பட்ட செலவுல கூட ஒரு பாராட்டு விழா நடத்துறேன். இது நான் வள்ளியூர்ல நடத்தினாலும் சரி, சென்னையில நடத்தினாலும் சரி, எங்க உளப்பூர்வமா நடத்துறேன். இல்ல எனக்கு என்ன சொல்றேன்னா, நான் உளப்பூர்வமா கிண்டலா சொல்லல, உள்ளபடி அது வரவேற்கத்தக்கது. ஒன்றுங்க, இன்னைக்கு சப்ஜெக்டுக்குள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் திரு ஹரி, நீங்க இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பேசிக்கின்ற பொழுது சொன்னார் அப்படின்னீங்க, நீங்க கூட அந்த கேள்வி எழுப்புனீங்க, தமிழ்ல கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லி. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவருடைய கையெழுத்தை தமிழில் தான் இடிக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை இந்த பிரச்சனைக்கு அப்புறம் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ரைட், ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒரே ஒரு வாதத்தை கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு வாதம் வைத்தார், நான் உள்ளபடியே ரொம்ப வருந்துகிறேன். ஒரு பிரதமராக அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க கூடாது. அந்த வருத்தத்தோடு நான் என்னுடைய கண்டனத்தை கூட நான் பதிவு செய்றேன். என்ன வாதம் அப்படின்னா, சிலர் அழுகிறார்கள் அப்படிங்கிறாரு. அழுதுகிட்டே இருக்கட்டும்ங்கிறார். என்ன வாதம் இது? தமிழ்நாடு தனக்கான உரிமைகளை கேட்பதற்கு பேர் அழுகையா? நான் அப்படி கேட்டா, நான் இப்படி கேட்கிறேனே, இதே பிரதமர், மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஏன் அழுதார்? அந்த அழுகை என்னன்னு சொல்றது? நீலி கண்ணீர் என்று சொல்வதா, அழுகை என்று சொல்வதா, அவல கண்ணீர் என்று சொல்வதா, எப்படி சொல்றது? நான் டேட்டோட சொல்றேன். 11/12/2012 நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு ட்வீட் போடுறாரு. இஸ் குஜராத் எ பெக்கர் ஸ்டேட்? ஆர் வி பெக்கர்ஸ்? ஆர் வி லிவிங் அட் டெல்லிஸ் மெர்சி? நீங்க யோசிச்சு பாருங்க. இது அவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது போட்ட ட்வீட்டுங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த ட்வீட் சமஸ்கிருதத்துல இருக்குதா, அல்லது குஜராத் அவருடைய தாய்மொழியான குஜராத்தில போட்டாரா? எதுல போட்டிருக்கிறாரு? ஆங்கிலத்துல தான் போட்டிருக்கிறாரு. இப்ப நீங்க அன்னைக்கு ஆங்கிலத்தில் ட்வீட் போட்டு மன்மோகன் சிங் அவர்களிடம் அழலாம், ஓ என்று கதறி அழலாம். குஜராத்துக்காக எவ்வளவு கொடுத்தீங்க? நீங்க பேசின வீடியோவே இருக்குது. 60,000 கோடி ரூபாய் குஜராத் கொடுக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு குஜராத்தை வஞ்சிக்கிறது என்று அன்றைக்கு அழுதீர்கள். 3 மடங்கு கொடுக்கிறோம். போன ஆட்சியை விட, யூபி ஆட்சியை விட 3 மடங்கு கொடுக்கிறோம். இதே தாங்க அன்னைக்கு மன்மோகன் சிங் சொன்னார், குஜராத்துக்கு நிறைய கொடுத்தோம்னாரு. அன்னைக்கு நீங்க கேட்கல. அன்றைக்கு நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பேர் என்ன? நீலி கண்ணீரா? நான் என்ன சொல்றேன், நீங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல என்ன கொடுத்தாங்க, நீங்க என்ன கொடுக்குறீங்கிறதல்ல. நீங்க ரயில்வே திட்டங்களை பத்தி பேசுறாரு. நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்வி, நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்க தெரியுமா? நிதி பாரபட்சத்துல நான் சொல்றேன், ரயில்வேக்கு 56 கோடி தான்
தமிழ்நாட்டுக்கு நீங்க ஒதுக்கீடு செய்தது கடந்த நாடாளுமன்றத்துல மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் எழுப்பிய கேள்வி இது அங்க நாடாளுமன்றத்துல பதிவா இருக்குது. நான் வாட்ஸ்அப்ல வர வதந்தியை பேசல. நீங்க வந்து வட இந்திய ரயில்வேக்கு மட்டும் இவங்க ஒதுக்கீடு செய்தது 13,200 கோடி. 13,200 கோடி நீங்க வட இந்திய ரயில்வேக்கு ஒதுக்கீடு, வெறும் 56 கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செஞ்சீங்க. கடந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் டென்யூர்ல, பிஜேபியோட டென்யூர்ல, மோடியோட டென்யூர்ல, கடந்த 4 ஆண்டுகள, கடைசி 4 வருஷத்துல தென்னிந்திய ரயில்வேக்கு ஒட்டுமொத்தமா தெற்கு ரயில்வேக்கு ஒதுக்கீடு செய்தது வெறும் 308 கோடி. இவங்க வந்து வட இந்திய ரயில்வேக்கு ஒதுக்கீடு செய்தது 31,008 கோடி. நான் என்ன திருப்பி நீங்க இன்னைக்கு இதுவா பிரச்சனை சார்? நான் என்ன சொல்றேன், அந்த கடிதம் எழுதியிருக்கிறார் முதலமைச்சர் அல்லது வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுல இருந்து கடிதம் போகிறது, தமிழ்நாடு எம்பிக்கள் கடிதம் எழுதுகிறார்கள் என்றால் இத்தனை கடிதம் வந்துச்சு, இந்த கடிதத்துல இத்தனை கோரிக்கை இருந்துச்சு, இத்தனை கோரிக்கையை இந்த ஒன்றிய அரசு நிறைவேற்றி இருக்கிறது, இத்தனை கோரிக்கை பரிசீலனையில் இருக்கிறது, எங்கள் மீது அபாண்டமாக பலி சொல்லக்கூடாது என்று சொல்வது ஒரு பிரதமருக்கு அழகா? அந்த கடிதத்துல மொன லேசா கிழிஞ்சிருக்குது, அதுல புள்ளி சரியா வைக்கல, அதுல இக்கண்ணா இல்ல. இது வந்து டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ்ல இது திசை திருப்பம். சார் நான் என்ன கேக்குறேன், உங்களுடைய தாய்மொழி சட்டத்தை நான் மதிக்கிறேன். ஒரு லைன் ப்ளீஸ், ஒரே ஒரு லைன். உங்களுடைய தாய்மொழி சட்டத்தை நான் மதிக்கிறேன். நீங்க குஜராத்தில பேசுனீங்களா? குஜராத்தில கையெழுத்திட்டீங்களா? எனக்கு ஒரே ஒரு கவலையோட நான் ஒண்ணு சொல்லிடுறேன் ஹரி, தயவு செய்து இதை மட்டும் நீங்க அலோவ் பண்ணிடுங்க. எனக்கு என்ன கவலை அப்படின்னா, நான் அரசியலா கூட பேசுறேன், உள்ளபூர்வமா பயத்தோட பேசுறேன். இவங்க வந்து நீங்க வந்து மோர்பி பாலத்தை திறந்தாங்க குஜராத்ல. அந்த பாலத்தை நாங்க வந்து ரிப்பேர் செஞ்சு திறக்கிறோம்னு திறந்தாங்க. அதுல முறைகேடு, ஊழல், 140 உயிர்கள் பலியாகி போச்சு அந்த பாலத்தை திறக்கின்ற பொழுது. இன்றைக்கு இந்த பாலத்தை திறந்திருக்கிறார்கள், மகிழ்ச்சி, பெருமை, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஆனா திறந்த சில மணி நேரத்தில் அது பழுதுன்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது மக்களினுடைய உயிருக்கு ஏதும் ஆபத்து வருமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு வருகிறது. அதனால அந்த பாலத்தை நல்லா இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்துங்க. அதுல எதுவும் முறைகேடு இருக்கிறதா அல்லது ஊழல் எதுவும் நடந்திருக்கிறதா கூட விசாரிக்கணும். வந்துடக்கூடாது. நானும் அப்படி சொல்லல, நான் எந்த உள்நோக்கத்தையும் கற்பிக்கல. பட் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத தமிழ்நாட்டு நலன் சார்ந்து நான் வலியுறுத்துகிறேன். அதுல எதுவும் ஊழல் முறைகேடு நடந்திருக்க கூடாது என்ற அக்கறையில் சொல்கிறேன். ஏனென்றால் குஜராத்தில் 140 பேர் செத்துருக்காங்க. பதில் வாங்குவோம். ஸ்ரீகாந்த் பிரதமர் உரையில தமிழகத்துக்கு அவர் என்னெல்லாம் செஞ்சேன்னு நிறைய பட்டியல் போட்டார். அது சரி, அது அவர் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அழறாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ரசக்குறைவான, அதுவும் ஒரு பிரைம் மினிஸ்டீரியல் ஸ்டேட்மெண்ட்டா. அவங்க யாரும் வீட்டுக்கு கேட்கலையே, நாட்டுக்கு தானே கேட்கறாங்க, தமிழ்நாட்டுக்கு தானே கேட்கறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நல்ல கேள்வியில் நீங்கள் தொடங்கியிருக்கீங்க. அதாவது பிரதமர் அவர்கள் பேசும்போது தெளிவாக சொன்னார், ஜோ ரோத்தே ஹேன் ஓ ரோத்தே ரஹத்தே ஹேன் உன்கோ சோடு தோன்னர். அதாவது யார் அழுது கொண்டு இருக்கிறார்களோ அப்படின்னு அதுக்கு தமிழில் ஒரு மொழிபெயர்ப்பு கொடுத்தாங்க. நம்ம எப்படி தமிழில் சொல்லாட்சியில் ஒரு சொல்லுக்கு வந்து பல பொருட்கள் எடுக்க முடியுமோ, அது மாதிரி ஹிந்தியில் பேசுகிற இதுக்கும் புலம்பலுக்கும் இதே சொல்லாட்சி தான் பயன்படுத்த முடியும். இதே ரோத்தேகங்கிறது புலம்பலுக்கான சொல்லும் இதே தான். அதனால மொழிபெயர்ப்பாளர் கண்டிப்பாக இதே சொல்லத்தான் பயன்படுத்தினார். நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவர் வந்து இந்த யார் வேணா, நான் சொல்றது வந்து ஊடகத்தில் பேசுறேன், யார் வேணா எனக்கு மறுப்பு சொல்லலாம். இந்த சொல்லுக்கு 2 பொருளிலும் பயன்படுத்துவார்கள். புலம்பலுக்கும் இதே சொல் தான். ஆனா மொழிபெயர்ப்பாளர் அழுகை அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். புலம்பல்னு வச்சுக்கிட்டாலும் தமிழ்நாட்டுக்கு தானே கேட்கறாங்க, நிதி தாங்கறங்கறாங்க. அதுக்கு தான் வரேன். அதனால தான் சிறந்த கேள்வி. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட நண்பர் செந்தில் சொல்லப்ப சொன்னாரு, அவங்க கேட்டாங்க 54 கோடி மட்டும்தான் ரயில்வேக்குன்னு. ஆனா இன்றைக்கு பேசின பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு, முன்னாடி இருந்த இந்தி கூட்டணி ஆட்சியில் வெறும் 900 கோடி 900 crores மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து 6000 கோடி 7 மடங்கு உயர்த்தி கொடுத்துருக்குறோம் சொல்லியிருக்கார். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவரே சொல்கிறார் ஒரு திட்டம் வரவேற்கிறோம் அப்படிங்கிறதுல சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்துக்காக தமிழ்நாட்டில் 25 திட்டங்களுக்கு 14,200 கோடி ஒதுக்கீடு இந்த பட்ஜெட்லேருந்து படிக்கிறேன். அதே மாதிரி 2014 வரையிலும் காலகட்டத்தில் ஒதுக்கப்பட்ட 879 கோடியை விட 7.5 மடங்கு அதிகமாக 6,626 கோடி ரயில்வே பட்ஜெட்டில் 25-26க்கு ஒதுக்கியிருக்காங்க. அதாவது பட்ஜெட்டை முழுமையாக படிக்காமல் வெறும் எக்ஸ்டர்னலி இருக்கிற ஒரு புல்லட் பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுட்டு கனிமொழி அவர்கள் பேசிய பிறகு ரயில்வே அமைச்சர் அன்னைக்கே ஒரு ஸ்னப் பண்ணார், முழுசாக படிச்சுட்டு வாங்க, நாங்கள் வந்து 6,000 கோடி 6,626 கோடி ஒதுக்கி இருக்கோங்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த பாலத்துக்கு மட்டும் 14,200 கோடின்னா அது எப்படி 54 கோடி வரும்? ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழகத்திற்கு ரயில்வே பட்ஜெட்டில் அதை படித்தா வேற பொருள் நம்ம விலகி போயிடுவோம். அதுக்காக என்ன சொல்கிறேன்னா, ஒரு பட்ஜெட்டில் வந்து முன்னாடி ஒரு முன்கதை சுருக்கம் இருக்கும், உள்ள 400 பக்கத்தை எல்லாரும் படிக்க முடியாது. கனிமொழி அவர்கள் அன்னைக்கு பேசினப்ப ரயில்வே மினிஸ்டர் ஸ்னப் பண்ணார், அவங்களுக்கு சொன்னார் முழுசா படிச்சுட்டு வாங்கன்னார். இது ஒரு கருத்து. ரெண்டாவது முக்கியமான ஒரு கருத்து, எவ்வளவு கொடுத்தாலும் எந்த மாநில அரசும் மத்திய அரசு கிட்ட எதிர்பார்க்கும். போய் சொல்றாங்க இல்லையா? குஜராத் முதலமைச்சரா இருக்கும்போது போய் சொன்னாரா? எதிர்பார்க்கலையே. அப்படிதானே எதிர்பார்க்கறாங்க. எந்த மத்திய அரசும் ஏன் நிதி வரலன்னு போய் சொல்றீங்க? அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன், ஜவஹர் நவோதயா வித்யாலயா இருக்கு இல்லையா, அதுக்கு ஏன் நிதி கேட்க மாட்டேங்கிறாங்க?
ஏன் நிதி கேட்கல? இந்த தமிழக அரசு ஏன் ஜவஹர் நவோதயா வித்யாலயாவுக்கு எங்களுக்கு ஏன் பணம் தரலன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? துணை முதல்வரோ தமிழக சட்டமன்றமோ ஏன் கேட்கல? கொள்கை பிரச்சனை அது. வேண்டாங்கிறாங்க, அந்த ஸ்கூல் வேண்டாங்கிறாங்க. அப்ப நீங்க PM ஸ்ரீ வேண்டானீங்கன்னா அது அந்த செக்மெண்ட்ல சர்வ சிக்ஷா அபியான்ல PM ஸ்ரீக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எப்படி கொடுப்பாங்க? ஒரு திட்டம் வேண்டாம் என்று சொல்லும்போது அதற்கான தொகை வராது. ஆனா மக்களை திசை திருப்புவதற்காக பொய் சொல்லப்படுகிறது. நீங்க நீட்ல எடுத்துக்கோங்க, இன்னைக்கு பேசுற நீட் எடுத்துக்கோங்க. 2019 எப்ப மருத்துவ கல்வி ஆணையம் அமைக்கப்பட்டதோ அன்றைக்கே உறுதி செய்யப்பட்டு விட்டது, நீட்டை யாராலையும் தவிர்க்க முடியாது, இந்தியா முழுமைக்கும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு திமுக ரொம்ப புத்திசாலிகள். என்னன்னா இன்னைக்கு வக்ஃபுக்கு போறாங்கல்ல கோர்ட்டுக்கு, ஏங்க நீட்டு கோர்ட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க? அதுக்கு மட்டும் வந்து இங்கே மக்கள் கிட்டே சுத்திக்கிட்டு இருக்காங்களே. அனைத்து கட்சி கூட்டத்துல முடிவு எடுப்பாங்க. ஏன் அனைத்து கட்சி கூட்டம் போறீங்க? நேரடியாக ஒரு ரிட்டு போட வேண்டியதான வக்கீலா இல்ல? நீங்க போட்டீங்கன்னா அங்கு மூக்கறுபட்டு திரும்ப வேண்டி இருக்கும் என்பது திமுகவிற்கு நன்றாக தெரியும். எப்ப வந்து நீங்க மருத்துவ கல்வி ஆணையம் 2019 அமைக்கப்பட்டது, கோர்ட் சொன்ன எவ்வளவு விஷயத்துல ஆர்டினன்ஸ் போட்டீங்கல்ல சார், மூக்கறுபட்டு கூட 2017 கோர்ட் தானே டெல்லி அதிகாரத்துல இருந்து எவ்வளவு அதிகாரத்துல கோர்ட் சொன்ன அப்புறமும் நீங்க ஆர்டினன்ஸ் போட்டீங்கல்ல சார். இது வந்து திமுக உருவாக்கின ஒரு விஷயத்தை, நீட்டை வந்து உருவாக்குனதே திமுக. காந்தி செல்வன் அமைச்சராக இருக்கும்போது உருவாக்குகிறார். 2013 கேஸ் போடுறாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட் தடை விதிக்குது நீட்டுக்கு. அப்ப அதை வேண்டான்னு விலக்கி போட்டதுதான் திமுக. இன்னைக்கு மாத்தி மாத்தி பொய் சொல்லி நிறைய மாத்தி மாத்தி இந்த வார்த்தை பேசிருக்கோம். கையெழுத்து போடுறதெல்லாம் ஒரு பிரச்சனையா சார்? நான் எப்படி நீளமா கையெழுத்து போடுறேன்னா, பச்சை இங்கல போடுறேன்னா, கருப்பா போடுறேன்னா, அதெல்லாம் பிரச்சனையா சார்? நல்ல கேள்வி. அது பிரதமர் அளவுல பேசுற விஷயம். நல்ல கேள்வி. ஏன் அவர் சொல்றாருன்னா, நீங்க தமிழை உங்க ஓட்டுக்கான வணிகமாக வியாபாரமாக செய்கிறீர்கள். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் அப்படிங்கிறீங்க. தமிழை அழித்து விடுவார்கள்னு வாய் கிளிய பேசுறீங்களே, முதல்ல தமிழ்ல கடிதம் எழுதுங்க, தமிழ்ல கையொப்பம் போடுங்க அப்படிங்கறத அறிவுறுத்தி இருக்கிறார். தமிழ்ல கல்வி ஏங்க அமித்ஷா பேசலையா? அமித்ஷா சொல்லலையா நீங்க வந்து மருத்துவ கல்வியையும் பொறியியல் கல்வியும் தமிழில் உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்லலையா? கேரளால இருக்குது, புத்தகமே இருக்கிறது, தமிழ்ல புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் இவங்க செய்யல. அதே மாதிரி அவர் பேசும்போது புதுக்கோட்டை சீனிவாசன் சார் சொல்றாரு, நீங்க வந்து ஹிந்திக்காக நீங்க தமிழுக்காக இவ்வளவு பேசுறீங்களே, ஆனா எங்களுக்கு RRB எக்ஸாம நீங்க ஏன் தமிழ்ல வைக்க கூடாதுன்னு அவருக்கு தெரியல விவரம். 21 மையங்கள். புதுக்கோட்டை சீனிவாசன் சார் பார்த்து பேசுங்க. ஆமா இருக்கு, நல்லா பார்த்து பேசுறாரு. 21 மையங்களில் வரணும். ஆமா 15 மொழிகளில் நடக்கிறது. உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அவர் சொல்றாரு இல்லையா, குறிப்பிட்டு 15 மொழிகளில் யார் வேணா எழுதலாம். தெலுங்குல எழுதலாம், கன்னடத்தில் எழுதலாம், அசாமியில் எழுதலாம். இது வந்து 21 மையங்கள் நடக்குது. அப்ளிகேஷன்லயே போடுங்க, சார் நான் தமிழ் எழுதுறேன், நான் தெலுங்குல எழுதுறேன் அப்படின்னு போடலாம். அதனால இப்ப வந்து மத்திய அரசு வந்து எல்லாருமே தாய்மொழியில படிங்கன்னு சொல்லுது. அதுதான் தேசிய கல்விக் கொள்கையே வந்திருக்கிறது. பாயிண்ட் டேக். உங்கள்ட்ட செல்லமா சொல்றாரு, தப்பா நினைச்சுக்காதீங்க ஸ்ரீனிவாசன் சார். இல்ல இன்னொரு சார் உங்கள்ட்ட அப்படி சொல்லல. பதில் என்ன? அவர் கவனிக்கல. சார் 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 இல்ல 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 என்கிட்ட சொல்லலாம், நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். இல்ல தமிழுக்கு விரிவான ஆதரவு தான் கேட்டோம் நம்ம. நீங்களும் எல்லா மொழியும் பிரச்சனை பண்ணல. அவர் தெளிவுபடுத்துறாரு பாருங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு தெரியும், விரிவான ஆதரவு தரணும் மத்திய அரசு தான். நான் இல்ல நீங்க தேர்வு குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா RRB ஆகட்டும், NTPC ஆகட்டும், குரூப் டி ஆகட்டும், ALC ஆகட்டும், 5 தேர்வுகள் 15 மொழிகள்ல எழுதலாம். மத்திய அரசு தேர்வுகளை நீங்க தமிழ்லயும் எழுதலாம். திரு ஸ்ரீனிவாசன் சார் தகவல் தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையும் தகவல் சார்ந்த தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையும் கணனி வழியில ஒரு தகவல் அரசு சேவையே நீங்க வந்து ஆங்கிலத்துல தானே இருக்குது, முழுமையான ஆங்கிலம் தான் இருக்குது. அப்ப தமிழுக்கு அந்த போதுமான முகாந்திரம் இல்ல. அப்ப அதுதான் உண்மையான நிலைப்பாடு. நீங்க கல்வி, வேலை வாய்ப்பு, நிர்வாகத்துறைகள்ல முழுமையா தமிழுக்கு அங்கீகாரம் கொடுங்க, மரியாதை கொடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் சார். மும்மொழி கொண்டாடுறோம். நீங்க மும்மொழி வந்தால்தான் இங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ் மொழியை படிப்பார்கள். இங்க தமிழை தவிர்த்து விட்டு உருதுவும் ஆங்கிலமும் மட்டும் படிச்சுட்டே போறாங்க. அதனாலதான் நாங்க வந்து மும்மொழி வேண்டும், தமிழ்ல வந்து 5ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாக வேண்டும், பயிற்று மொழியாக வேண்டும்னு சொல்றோம். இங்க இருக்க எக்மாஸ் ஸ்கூல்ல பாருங்க, உருது ஸ்கூல்ல என்ன பாஷை இருக்கு கேளுங்க. இங்க டி-நகர்ல தெலுங்கு மீடியம் ஸ்கூல் இருக்கு. இந்த மண்ணுக்கு இருமொழி கொள்கை தான் சார் வேணும். இந்த மண்ணுக்கு இருமொழி தமிழ் இல்ல சார். அது கண்டிஷனா வைப்பீங்களா சார் கூட்டணிக்கு? சார் கண்டிஷனா கூட்டணிக்கு வைப்பீங்களா? இருமொழி நோ காம்ப்ரமைஸ், நீட் நோ காம்ப்ரமைஸ்.
சார் அதிமுகவோட நிலைப்பாடு கொள்கை வேறு கூட்டணி வேறு, அதுதான் நிலைப்பாடு. Okay. ஆனா மாநில உரிமையில வந்து நாங்க இது வந்து சரியா இருக்கணும் சார். அதுதான் ஒரு வரலாற்று இயக்கத்துக்கான பெருமை. எல்லாரும் ஒரு ரவுண்ட் பேசியாச்சு, வைப்ரண்டா டிபேட் வச்சுக்கணும், அப்பதான் நேரம் பகிர முடியும் 5 பேருங்கனால. திரு செந்தில் சார் சுருக்குமா, யூ வாண்டட் டு ரெஸ்பாண்ட். ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க அந்த மொழி நீட்டை பத்தி நான் நிறைய பேசுறேன், நேரமின்மையின் காரணமா நான் அதுக்குள்ள போகல. அது கோர்ட்ல இருக்குங்க. கோர்ட்டு சொன்னா நடந்துரும் அப்படின்னா, கோர்ட் வந்து மிக தெளிவாக ஒரு ஆணையிட்டது, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பாஜக அரசு எங்களுக்கு அங்க இங்கிலீஷ்ல தான் சொன்னாங்க, சிஸ்டம் அப்படின்னாங்க. அந்த சிஸ்டத்துக்கு பிராக்கெட்ல போட்டாங்க காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு. அந்த காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டோட தீர்ப்பை நான் முழுமையா வாசித்தவன். ஆனா கொஞ்சம் கூட கூச்சமின்றி போய் எங்களுக்கு சிஸ்டத்துக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னு சொல்லி காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்க சொன்னது உச்சநீதிமன்றம். இவர்கள் அமைத்தது காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஆணையம் அமைத்தார்கள். அதனால ஏதோ சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுன்னா நான் கேட்போம் என்று சொல்வதெல்லாம் ஏற்கத்தக்கதுல ஒன்று. அப்புறம் இந்த மொழி பற்றி இவர்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்க வந்து ஒரு ஆர்டிஐல ஒரு தகவல் வாங்குறார் ஒருத்தர். அந்த தகவல் 2013, 14 முதல் 2022, 23 வரையிலான காலகட்டத்துல சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக மோடி அவர்கள் தலைமையிலான அரசு டெல்லி மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்துக்கு ஒதுக்கீடு செய்த பணம் 2029 கோடி. திருப்பதி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்துக்கு 406 கோடி. மொத்தம் 2435 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க சார். இதே காலகட்டத்தில் தமிழை வளர்ப்பதற்கு இவர்கள் வெறும் 167 கோடி ஒதுக்கீடு ஆட்சியில். சார் நான் அதுதான் சொல்றோம் சார். அது தப்புன்னா இதுவும் தப்பு தானே. நீங்க மொழிப்பற்றோட பேசுகிறீர்கள் இல்லையா? நீங்க அதனால நான் காங்கிரஸா இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் சார், தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளை வஞ்சிக்கின்றன, மாநிலத்தை வஞ்சிக்கின்றன என்பதுதான் என்னுடைய பார்வை. அதுல காங்கிரஸா இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் 2 பேரின் மீதான விமர்சனத்தை நான் ஈவிரக்க வந்து வைக்க தயாரா இருக்கேன். எனக்கு மாற்று கருத்து இல்ல. நான் சொல்வது, இன்னைக்கு பேசுறாங்களா திடீர் தமிழ் பற்றோடு பேசுகிறார்களா, 165 கோடி எங்க இருக்குது, 2345 கோடி ரூபாய் எங்க இருக்குது? இதெல்லாம் வந்து என்ன வாதம் எனக்கு தெரியல. 13 மேற்பட்ட சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களும் 240 சமஸ்கிருத ஆய்வு மையங்களும் இருக்கைகளும் இருக்கிறது. அது ஒட்டுமொத்தமா கொடுத்தது 2000. ஆனா இங்க இருக்கிற தமிழுக்கு ஆய்வு மையம் ஒண்ணு, செம்மொழி ஆய்வு மையம், அதுவும் மோடி அமைச்சது. தமிழகத்துல தமிழக அரசு ஒரு ஆய்வு மையம் கூட வைக்கல. நீங்க யோசிச்சு பாருங்க. மத்திய அரசு உருவாக்கியது, மத்திய அரசின் ஆய்வு மையம் தான் இங்க இருக்கிறது. ஆனால் 200 கோடி 200க்கு மேற்பட்ட ஒரு ஆய்வு, அவர் சொல்ற கணக்கே நான் ஏத்துக்கிறேன். 167 கோடியா ஒரு ஆய்வு மையத்துக்கு கொடுக்குறாங்க. அப்ப 200க்கு மேற்பட்ட ஆய்வு மையங்களுக்கு வெறும் 2000 கோடி. எது பெருசு சொல்லுங்க? அடுத்து அடிக்க வந்துட போறாரு. அடிக்கிறதுக்கு முன்னாடி இடைவேளைக்கு அப்புறம் அவர்கிட்ட விரிவா பேசலாம். நிறைய அரசியலும் பேச வேண்டியிருக்கு. திரு முனவர் பாஷாட்டியும் திரு கேசிபி ரவுண்ட்ல வரணும் விரிவா. திரு கேசிபி இபிஎஸ் சந்திக்கல, ஸோ அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். பட் அதே போல கூட்டணியில தொடரக்கூடிய ஓபிஎஸும் டிடிவியும் கூட சந்திக்கல. இது என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை பிரதம அமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவரை சந்திக்கல என்பதால் இவர்களது சந்திப்பையும் தவிர்த்திருக்கலாம். அவருக்கு ஒரு குட்வில் ஜெஸ்டர் இபிஎஸ்க்கு இல்லை, அப்படி இல்லை. எல்லோரும் முதல்ல இந்த கூட்டணி வந்து செட்டில் ஆகட்டும். அதிமுக என்பது ஒருங்கிணைகிறதா அல்லது எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு வருகிறதா, இதெல்லாம் ஒரு இறுதி வடிவம் எடுத்ததற்கு பிறகு இந்த சந்திப்புகளை நடத்தி கொள்ளலாம் என்று கூட வந்து நினைச்சிருக்கலாம். ஆனால் இப்போ ஸ்ரீகாந்த் திரு செந்திலும் பேசினது பார்த்தீங்கன்னா, பல நெருடல்கள் பாஜக கூட்டணியால் அதிமுக சந்திக்க வேண்டியது இருக்குது. இப்போ போஸ்ட் பாக்ஸஸ் இருக்குது. இதுவரை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸில் ஆங்கிலமும் தமிழும் மட்டும்தான் இருக்கும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தமிழை எடுத்துட்டு ஹிந்தியும் ஆங்கிலம் மட்டும்தான் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு திமுக மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கோ அதே அளவுக்கு 12 ஆண்டு கால பாஜக ஆட்சியிலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து இருக்கும். அணி அமையறதுலங்கிறதுல இல்லை, அதையும் சந்திக்க அதில் இருக்கிற அந்த நெருடல்கள் வந்து அந்த கூட்டணியில் வந்து இருக்கும். ஆனால் இதற்கு முன்பு தேசிய கட்சிகளோட கூட்டணி வைத்த திமுகவும் கண்டிஷன் போட்டு நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் கூட்டணி என்று திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ சொல்வதை போல அவங்க அந்த கூட்டணியை வந்து அமைச்சது இல்லை. களம் என்பது திமுக பாஜக என்று அமைந்து விடக்கூடாது. அது எதிர் விளைவுகளை கொடுக்கும். களம் என்பது நீங்கள் இந்துத்துவாவா திராவிடமா என்றால் அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திராவிடம். நீங்கள் திமுகவா அதிமுகவா என்றால் நாங்கள் அதிமுக. அப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும்
திமுக தலைமையிலான கூட்டணிக்குமான களமாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாஜக இருந்தா இன்னைக்கு ஓகே உங்களுக்கு? அப்படித்தானே 21 தேர்தல் அப்படித்தான் அமைந்தது. கொஞ்சம் மாறிட்டே போட்டிருக்கு. நேற்று 2021 தேர்தல் வந்து அந்த மாதிரி தான் அமைந்தது. அப்ப அது போன்ற ஒரு தேர்தல் களம் மட்டுமே தான் அமைக்கப்படணும். அதனால தான் நான் வலியுறுத்தி அது அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கிற வகையில் அது இருக்கணும். அந்த மக்கள் பர்செப்ஷன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற வகையில் அது ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்க வேண்டும் என்பது நிச்சயமா. பாஜக கூட்டணி என்பது பல நெருடல்களை கடந்து திமுகவுக்கு எதிரான அந்த வாக்குகள் சிதறிவிடக் கூடாது. அது இந்த கூட்டணியில் இப்போ சமீபத்தில் இன்னும் திரு சீமான் அவர்கள் அது உறுதிப்படுத்தல. விஜய் தவிர்த்து மீதி திமுக கூட்டணியை தவிர்த்து மீதம் இருக்கிற அனைவரும் ஒருங்கிணைந்து அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி சந்திக்கிற பொழுது மிக பெருவாரியான ஒரு வெற்றி வாய்ப்புகளை இந்த கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு சூழ்நிலை இருக்கு. விஜய் இல்லாம அதிமுக, பிஜேபி, சீமான், பாமக இதெல்லாம் எல்லாருமே, அதாவது விஜய் மட்டும் தனித்து விடப்பட்டு திமுக கூட்டணி வெர்சஸ் அதிமுக கூட்டணி என்று களம் அமைக்கப்படணும். அதை நோக்கித்தான் இப்ப தமிழ்நாட்டு அரசியல் களம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. முனோர் பாஷா may also give some insights. நீங்களும் இறுதிக்கிறதுக்கு வரலாம். திரு முனோர் பாஷா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா? சீமான் சந்திச்சாருன்னு இன்னைக்கு கிளம்பியது, அப்புறம் அதை அவர் மறுத்தாரு. ஸோ அதற்கான ஒரு முயற்சி இருக்கு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியை அமைக்கிறதுக்கு. சீமான், பாமக, அதிமுக, மற்ற ஃபோர்சஸ், அதுதான் முயற்சியா? இல்லை சார், அதாவது ஆரம்பத்திலே எடப்பாடியாரும் தாவேகாவினுடைய தலைவர் விஜயும் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கார்கள் என்று வந்த செய்திகள், பழைய செய்தி அது. ஆக எல்லோருடைய நோக்கமும் திமுகவுக்கு எதிரான ஒரு அணி அமைய வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியும் திமுகவை ஆட்சி விட்டு இறக்க வேண்டும். எடப்பாடியாருக்கும் அதுதான் நோக்கம். சீமானும் அதே நோக்கத்திலே இருக்கிறார். எனவே இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பலமான கூட்டணி. அதாவது 1967 பேரறிஞர் அண்ணா ஒரு கூட்டணி அமைத்தார். அந்த கூட்டணிக்கு ஏதாவது கொள்கை இருந்ததா? கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க, சுதந்திரா கட்சி ராஜாஜி இருந்தார், தமிழரசு கழகம் இருந்தது. ஆக ஒரே ஒரு கொள்கையில் தான் ஒன்றுபட்டாங்க. காங்கிரஸை ஆட்சி விட்டு இறக்கணும். அதுக்காக அண்ணா தலைமையில் அண்ணாவுக்கே இந்த ஆட்சி விஜய் கூட வரலான்ற சார். திமுக எதிர்ப்புல யார் யாரெல்லாம் ஒன்னா இருக்காங்களோ ஒன்னா சேரணும் சார். அதுதான் நோக்கம். திமுகவை ஆட்சி விட்டு இறக்கணும். அந்த ஒரு குறிக்கோள்ல அதற்கான முயற்சியில கண்டிப்பா தமிழ் மாநில காங்கிரஸ் ஈடுபடும். எங்களுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுக இறக்கப்பட வேண்டும். முயற்சியில் திமுக அல்லாத எல்லா சக்திகளையும் சேர்க்கிறதுக்கு சேருங்க. எல்லாம் ஒன்னா சேரணும் சார். அன்னைக்கு 67 அண்ணா சேர்த்தார்ல எல்லாரையும். அதுனா கொள்கை ரீதியான கூட்டணியா? பூநூலை பிடிச்சி சூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு ராஜாஜி சொன்னாரு. ராஜாஜியினுடைய கொள்கையை எதிர்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அந்த அணியில தான் இருந்தது. ஓகே, அதனால தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு அணி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதற்கான முயற்சியில தலைவர் வாசனும் தமிழ் மாநில காங்கிரஸும் ஈடுபடும். நடக்கிற காரியமா? விஜய் கொள்கை எதிரின்னு அறிவிச்சிட்டு இருக்காரு சார். தீவிரமா களமாடுறாரு மோடி ஜி அப்படிங்கிறாரு சார். நான் என்ன சொல்றேன், பரதேசி பண்டாரங்கள் சொன்ன திமுக வாஜ்பாயோட கூட்டு வைக்கலையா? அப்போ கேட்டால் குறைந்தபட்ச செயல் திட்டம் சொன்னார். இதே குறைந்தபட்ச செயல் திட்டம் தானே ஜெயலலிதா வாஜ்பாயோட கூட்டு வச்ச போது வச்சாங்க. அப்போ என்ன சொன்னார்? இல்லை அதனால அது மட்டும் இல்லை சார். அதே திமுகவும் காங்கிரஸும் பிரியும் போது கலைஞர் என்ன சொன்னார்? கூடா நட்பு கேடாய் முடியும்னாரு. இன்னைக்கு அந்த கூட்டணி இன்னும் தொடர்ந்து இல்லை. ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு தெரியறதுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். நடக்காது எதுவுமே இல்லைன்னா 67 சுட்டி காட்டுறாரு. ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்களோ? இன்னைக்கு சீமான் சந்திச்சதை மறுத்திருக்கிறாரு. ஆனா அந்த கூட்டணியில போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா திரு செந்தில்? இந்த நாற்காலி இருந்தாலும் உங்களுக்கு நெருக்கடி தெரியும். நேரம் குறைவா இருக்கு. ரொம்ப சுருக்கமா உங்க கருத்து முடிச்சிருங்க. நான் எல்லாரோட இறுதி கருத்து அன்னைக்கு 67 கதம்ப கூட்டணி அமைக்கப்பட்டது அரசியல் முன்னோர் பாஷா சொன்னது கரெக்ட் தான். பட் அன்னைக்கு அண்ணா தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதுல யாருக்கும் குழப்பம் இல்லை. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் 18 கட்சிகள் கூட்டணி அமைந்த போது வேட்பாளரா இருந்தா எம்பிக்கு நின்னு இருக்க மாட்டார். இல்ல சார், நீங்க வேட்பாளரா இருந்தா எம்பிக்கு நின்னு இருக்க மாட்டார்.
சார் உங்க கருத்து கரெக்ட் சார், ஒரு நிமிஷம். ஆனா அன்றைக்கு தட் மீன்ஸ் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி அவங்க தான் அதிக இடங்களில் போட்டிட்டார்கள். அத சொல்றேன் சார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி. ஆனா பிரைம் ஃபோர்ஸ் டிஎம்கே தான அதை சேலஞ்ச் பண்ணல இல்லங்கறார் சார். நீங்க சொல்றது கொஞ்சம் காதுல வாங்கிக்க முன்னூறு பாஜா சார். நான் சொல்றது திமுக தான் முதலமைச்சர் வேட்பாளர். ரைட் ரைட் உண்மைதான். தட் இஸ் a fact. நான் சொல்றது கன்வே பண்ணல. ஓகே ரைட் விட்டுருங்க. இப்ப அடல் பிகாரி வாஜ்பாய் தான் பிரதமர், அதுல ஒண்ணும் குழப்பம் இல்ல சார். அன்னைக்கு அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இல்ல சீமான் ஏத்துப்பாரா, விஜய் ஏத்துப்பாரா? அந்த நம்பிக்கை வந்து இவங்க கொடுத்தட்டும். விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி மனோகர் பாஷா ரொம்ப சுருக்குமா நீங்க நீங்க ஒரே ஒரு சரி விஜயனுடைய நோக்கம் இப்போ நீங்க இறக்கி யாரை கொண்டு வருவாரு? நீங்க பவன் கல்யாண் துணை முதல்வரா இல்லையா? ஓகே, பவன் கல்யாண் துணை முதல்வரா இல்லையா? செந்தில் சுருக்கம் உங்க ஆசை நிறைவேறட்டும். உங்க ஆசை நிறைவேறட்டும், என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் சார், அப்படி ஒரு கூட்டணி அமைய போறது இல்ல. ரைட், பரவாயில்ல, இருக்கட்டும் உங்க ஆசை. ஆனா அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு வைங்களேன், உள்ளபடியே அது திமுகவுக்கு ஒரு பம்பர். அது என்னன்னா அப்படி எப்படி சொல்ற ஜாக் பாட் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் ஒட்டுமொத்தமாக திமுக கூடுதல் இடங்களில் வெற்றி பெறும். அப்படி ஒரு கூட்டணி அமையாமல் கண்டிப்பா கண்டிப்பா வெற்றி பெறாது சார். அதனாலதான் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. பரவாயில்ல, ரைட். திமுக என்ன சார் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு என்ன சார் இருக்குது? அப்ப திமுக கேட்டுதான் நீங்க அரசியல் நடத்துறீங்களா? ஜிகே வாசன் டிகே வாசனை திமுக இயக்குகிறதுன்னு ஒத்துக்க போறீங்களா? ஒன்று இல்ல மணி ஹரி லாஸ்டா ஒரே எனக்கு நண்பர் ஸ்ரீகாந்த் சிலதை மாற்றவே முடியாது, கோர்ட்டுக்கு போனா என்னன்னு கேட்டார். நீட்டுக்கு மாற்றவே முடியாது, இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, ஒரு புள்ளி ஒரு கமா மாற்ற முடியாது என்று சவால் விட்டார் அண்ணாமலை. வேளாண் சட்ட திருத்த மசோதா இதே பாஜக தான் பின்வாங்கியது. சுதந்திர இந்தியாவுடைய முதல் சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து வெற்றி பெற வைத்த தமிழ்நாடு. இங்க மாற்ற முடியாது என்று எதுவும் இல்லை. மாணவர்கள் கருத்து கேளுங்க, பெற்றோர்கள் கருத்து கேளுங்க. மக்களுக்கு எதிராக திமுக செயல்படுறதுதான் பெரிய சிக்கல். 67 இருந்து திமுக தனித்து நின்று ஒற்றை தேர்தல் கூட ஜெயித்ததில்லை. 60 இருந்து கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு கூட்டணிகளை மாற்றி மாற்றி தான் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் எவ்வளவு பெரிய பதட்டம் வருதுன்னா திமுகனால தாங்கவே முடியல. எங்க இந்த கூட்டணி அமைந்து விடுமோ, நம்ம மறுபடியும் தோல்வியை தள்ளிவிடுவோமோ அப்படிங்கறதுல மிகப்பெரிய பதட்டம் எனக்கு தெரியும். திமுகவின் தோல்வியினு ஏன் பதட்டப்படுறீங்க? அதாவது எங்க கூட்டணி வருவதற்கு முன்னாலேயே தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் என்று அமித்ஷா அவர்கள் ட்வீட் போட்ட நேரத்துல இருந்து திமுக எல்லாருக்கும் தூக்கம் போச்சு, அவ்வளவுதான் கெட்டு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு, அதனால இந்த கூட்டணி திமுக ஏடிஎம்கே என்னங்க நாங்க ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் எங்க கூட்டணிக்கான பேரு. என்னங்கிற முடியும் தலைவர்கள் முடிவெடுப்பார்கள். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய தலைமை முடிவெடுத்து சொல்லும். ரைட், அதை நாங்க எல்லாரும் ஸ்ரீனிவாசன் சார் இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா 10 செகண்ட்ஸ். மக்கள் தான் எஜமானர்கள். ஒரு கூட்டணியில வந்து ஒரு கிளாரிட்டி வேணும், ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். அதற்கான வியூகத்தை தான் அதிமுக வகுத்துக்கிட்டு இருக்குது. மக்கள் விரும்புகிற கூட்டணி, அது மக்கள் விரும்புகிற கூட்டணியோட மட்டும் இல்லாம நாட்டு நலன்களை பெறுகின்ற கூட்டணியா அது இருக்கும். எடப்பாடியார் தான் முதலமைச்சர், அதிமுக தான் தலைமையில தான் கூட்டணி அமையும். அது விரைவில் நிச்சயமா அறிவிப்பாங்க. அது அதிமுக தலைமையிலான கூட்டணியாத்தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக முன்னிறுத்தப்பட்ட கூட்டணியாகத்தான் இருக்கும். நிச்சயமா கூட்டணி அமைச்சரவை என்று இருக்காது. எடப்பாடி தலைமையில ஆட்சி நான் தான் சொல்றேனே, தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் என்று அமித்ஷா அவர்கள் சொன்னதுதான் கடைசி சொல் எங்களுக்கு. அதன் பிறகு நடக்கக்கூடிய காட்சி மாற்றங்கள், அதன் பிறகு தலைவர்களின் முடிவுகள், இதை எல்லாவற்றையும் முடிவு செய்யும். தமிழகத்தின் நிலைப்பாடு என்னவென்பதை விரைவில் நாங்கள் அறிவிப்போம். அது வரைக்கும் இந்த மேடையில் அது முடிவு செய்ய முடியாது. அது உண்மைதான். இன்னும் காட்சிகள் மாறுறதுக்கு காலம் நிறைய இருக்கு. 1 year is a very long time in politics. ஆனா ரொம்ப வேகமா நகர்ந்துட்டு இருக்கு தேர்தல் நோக்கி தமிழக களம்னு மட்டும் தெரியுது. நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள், பார்த்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.